இந்த அதிமுகவை பற்றியே பேசாம அதிமுகவுக்கான இடத்துல தாவேக்கா வந்துருச்சுன்னா இது எப்படி நீங்களே ஒரு ப்ரெஸ் பண்றீங்களா மக்கள்கிட்ட? நாங்க தான் எதிர்க்கட்சி. ஓட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? அவர் நார்த் இந்தியா சார். அவங்க ஏன் சார் செய்யணும்? அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் எது விஜய்க்கு நம்ம மாமனா மச்சானா தனியாக அவரை போட்டு ஏற்றி விடுறது? நான் எடுத்து வைக்கிறேன் யார் யார் சொன்னாங்கன்ட்டு. ஒருத்தர் சரி சிவிஆர்ட்டு சொன்னார். ப்ரோ பிஜேபியான ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் கொடுக்கும்போது 26 அப்போயே கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து குமுதம் என்ன கொடுத்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 30% தாண்டி போயிருக்காங்க. அப்புறம் வந்து சத்தியம் மீடியா சேனல் கொடுத்துருக்காங்க. கள நிலவரம் இதுதான் உண்மை. ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கவங்க ஏற்றுங்க, இல்லை 26 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரிசல்ட்டு. அதிமுக வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா விட்டுட்டு போகும்போது 45% வாக்குகள், இன்னைக்கு 20% வாக்குகள் வந்துருச்சு. 45லேருந்து 20 வந்துட்டாங்க. ஒரு லீடர் என்பவர் யாருன்னா எல்லாவற்றையும் ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த முறை தோத்தால் அடுத்த முறை ஜெயிச்சிருவார். அதுதான் ஜெயலலிதா அம்மா, அதுதான் கலைஞர். தட் இஸ் லீடர். சரிங்களா? தே வில் நாட் தொடர்ந்து தோல்வியை சந்திக்க மாட்டாங்க. ஒரு தோல்வியை அடுத்த முறை அது வெற்றியாக சாத்திய கூறுகளை பார்த்து எப்படி வெற்றி பெறணும்னு பார்த்துட்டு அடுத்த முறைக்கு போயிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் தொடர்ந்து எடப்பாடி ஐயா 8 தோல்விகள், தொடர்ந்து 21 தொடர்ந்து இந்த 4 வருஷத்தில் நடந்த 8 எலெக்ஷனையும் தோத்துட்டாரு. 45-20% வந்துருச்சு. இதெல்லாம் ஆப்வியஸ்லி பார்க்கும்போது அந்த இறங்கு முகம் கலை எதார்த்தம், அதுதான் உண்மை. இதை தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஏற்றுக்காம சில ஊடக வாயர்கள் வாடகை வாயர்கள் உருட்டு பீப்புள்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அவர் குழந்தை தவழ்கிறாரு தூக்கிறாருன்றீங்க. மக்கள் தெளிவாக இருக்கான், மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது உண்மை எது பொய்ன்னு. இன்னும் 9 மாதம் தானே இருக்குது. அந்த 27 முதல்ல நிற்கிறார்ல, அடிச்சு தூக்கிட்டு அண்ணன் மேலே வந்துடுவார், கவலைப்படாது. 26 கன்ஃபார்ம்டாக வரலாறு படைக்க